ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம எஸ்எஸ்சி ஃபிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது என்னோட எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், இல்ல நீங்க எப்படி போய் எப்படி பண்ணணும் அதா இருக்கட்டும், அது என்னன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு நீங்க மெரிட் லிஸ்ட்ட கிளியர் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல்ல கூப்பிட்டுருவாங்க. ஸோ ஃபிசிக்கல் கூப்பிட்ட உடனே என்ன பண்ணணும்? ஒர்க் அவுட்டு அதிகமாக்கணுமா? அப்படின்னா இல்ல. அதே மீடியம் பேஸ்ல ஓடுங்க. நீங்க எப்போதும் பண்ற ஒர்க்கரோட கொஞ்சம் கம்மியாவே பண்ணுங்க. ஏன்னா, உங்களுக்கு வெயிட்டும் முக்கியம். உங்களோட வெயிட்டும் ரொம்ப செக் பண்ணுவாங்க. வெயிட் செக் பண்ணிட்டு, அதுவும் நீங்க உங்க ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் இருக்கணும். உங்க ஏஜ் அதுக்கு தகுந்தாப்புல இருக்கணும். அதோட ஒரு அது எப்படி எவ்வளோ வெயிட் என்ன இது இருக்கணும்னு நான் உங்களுக்கு அந்த லிஸ்ட்டையும் உங்களுக்கு நான் போடுறேன் கண்டிப்பா. ஸோ எல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு, நீங்க போறப்போ உங்க நல்ல ஃப்ரூட்ஸு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரூட்ஸு எடுத்து வச்சுட்டு, எல்லாம் முடிச்சுட்டு, உங்க ஹால் டிக்கெட்டு, எல்லாம் ஒரு வேள உங்களுக்கு பிசிக்கலும், மெடிக்கலும் ஒண்ணா நடந்தா, நான் அதுக்கு தனி வீடியோ போடுறேன். இப்ப நான் வந்து பிசிக்கலுக்கு மட்டும் தான் போடுறேன். ஸோ உங்களோட ஹால் டிக்கெட்டு இது எல்லாத்தையும் எடுத்து ஹால் டிக்கெட் இல்ல, உங்களோட இந்த பிசிக்கலோட ஒரு லிஸ்ட் விட்டுருப்பாங்க. அதையும் ஜெராக்ஸ் எடுத்துட்டு தான் போணும். அத எடுத்துட்டு போயிட்டு, அங்க போய் நீங்க முந்தின நாளே ஃபர்ஸ்ட்டு முந்தின நாளே போயிருங்க. ஏன்னா, நீங்க உங்களுக்கு கிட்டயே இருந்தா பிரச்சனை இல்ல. தூரமா இருந்தா முந்தின நாளே போயிருங்க. முந்தின நாளே போயிட்டு என்ன பண்ணணும்னா, ம நைட்டு நல்லா தூங்கிருங்க ஃபர்ஸ்ட்டு. தூங்குனா 2 பேர் போங்க. கூட கண்டிப்பா ஒரு ஆள கூட்டு போங்க. ஏன்னா, நீங்க தூங்குனீங்கன்னா, அவங்க முழிச்சிருக்கணும். அவங்க உங்கள எழுப்பி விட்டுட்டு, திருப்பி அவங்க காலையில தூங்குனாலும் பிரச்சனை இல்ல. நீங்க காலையில அங்க 4 மணிக்கு அந்த மாரியே ரிப்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படி போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு, உங்கள ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபார்ம் குடுத்து உங்கள ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அதாவது அவங்க ஒரு ஃபார்ம் வச்சிருப்பாங்க. உங்க ஃபோட்டோ அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கேட்பாங்க. உங்க ஃபோட்டோவும் கொண்டு போயிருங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 4 ஃபோட்டோ கொண்டு போயிருங்க. அதுவும் கொண்டு போயிட்டு, அது நல்லா அந்த ஃபார்ம் எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிட்டு, அப்புறம் உங்களுக்கு செஸ் நம்பர் குடுப்பாங்க. செஸ் நம்பர் குடுத்துட்டு, உங்கள ஹைட்டு, வெயிட்லாம் செக் பண்ணுவாங்க. ஹைட் இருந்தா ஹைட் இல்லன்னா, அதிலே ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. 170 இருக்கணும் ஹைட்டு. மாரி எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்க்கு எவ்வளோன்னு தெரியல. நான் பார்த்து சொல்றேன். கன்ஃப்யூஷனாவே இருக்கு. 170யா இல்ல 167ஆன்னு எனக்கு கன்ஃப்யூஷனாவே இருக்கு. ஸோ, அத நான் பார்த்து சொல்றேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அத முடிச்ச உடனே ஹைட், வெயிட் செக் பண்ண உடனே உங்களுக்கு வார்ம் அப் குடுப்பாங்க. 3 பேட்ச்சா பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் வைஸா பிரிப்பாங்க. 3 இல்லன்னா 4 பேட்ச்சா கூட பிரிப்பாங்க. லாஸ்ட் டைம் சிவகங்கையில நடக்கல. சிஆர்பிஎஃப் சென்னை ஆவடியில மட்டும் தான் நடந்துச்சு. மதுரை சிவகங்கையில நடக்கல. ஐடிபிபி கேம்ப்ல. ஐடிபிபி கேம்ப்ல நடந்தா உங்களுக்கு எத்தன ரவுண்ட் இருக்கும்னா 2 ரவுண்ட் தான் இருக்கும். சரிங்களா? ஒரு ரவுண்டு 2500 மீட்டர் 2.5 கிலோமீட்டர். இன்னொரு ரவுண்டு 2.5 2 ரவுண்டு தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நல்ல வார்ம் அப் குடுப்பாங்க. வார்ம் அப்லயே நெறைய பேருக்கு காலு சில நேரத்தில டைட் ஆகலாம். அப்புறம் வந்து நீங்க நெறைய ப்ரெஷர்ல இருப்பீங்க. எந்த ப்ரெஷர்லயும் இருக்காதீங்க. சிவகங்கையில வச்சா சிவகங்கை ரோடு ரொம்ப சூப்பரா இருக்கும் ஓடறதுக்கு. ஏன்னா நான் அங்க தான் ட்ரெய்னிங் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியும். நீங்க ஈஸியா ஓடிறலாம். ஸோ ஓடும்போது என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்க மூக்கு வழியாவே மூச்சு விடுங்க. ஏன்னா வாய் வழியா ஃபர்ஸ்ட்டே ரொம்ப இழுத்து இளைச்சிறாதீங்க. இப்போ அது ஓடுறதுக்கு முந்தின நாள் நல்ல ஒரு ஒரு 2 லிட்டர் தண்ணியாவது நல்லா குடிச்சிருங்க. குடிச்சிட்டே படுத்துருங்க. பிரச்சனை இல்ல. ஏன்னா தண்ணி உங்க பாடி டீஹைட்ரேட் ஆச்சுன்னா உங்களால ஓட முடியாது. பாடி எப்பவும் நல்லா ஹைட்ரேட்டா வச்சுக்கோங்க. அப்போ நீங்க ஓடும்போது ஓடிட்டு இருக்கும்போதே ஃபர்ஸ்ட்டு ஒருத்தன் வேகமா போவான். அவன பிடிச்சு கண்டிப்பா போகவே போகாதீங்க. உங்க பேஸ் என்ன? உங்க லெவல் என்ன? அதுக்கு தகுந்தாப்புல நீங்க ஓடுங்க. நீங்க கிரவுண்ட்ல 25 ஓடியிருந்தாலும், நீங்க அதே இங்க ஓடும்போது 24 கண்டிப்பா வந்துரும். நீங்க அவன பிடிச்சு ஓடுதன்ட்டு அவன் ஃபர்ஸ்ட்டு இழுத்து போயிருவான். அதுக்கப்புறம் பாதியில போய் நின்றுவான். அவன பிடிச்சுட்டு இப்ப நீங்களும் அதே மாரி பாதியில போய் நிக்க போறீங்களா? அப்படி பண்ணாதீங்க. அது ரொம்ப அது உங்களுக்கு தான் ரொம்ப வருத்தமா இருக்கும் நிக்கும்போது. ஸோ உங்க ஃபேஸ்ல நீங்க ஓடிக்கிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு உங்க ஃபேஸ்ல அப்படியே போங்க. செகண்ட் ரவுண்டு டோக்கன் குடுப்பாங்க. உங்களுக்கு டோக்கன் குடுத்துட்டு தான் அந்த டோக்கன நீங்க பத்திரமா வச்சுருக்கணும். தொலைச்சிடக்கூடாது. அந்த டோக்கன வாங்கிட்டு ஸ்பீடா ஓடணுமான்னா, இல்ல ஓடாதீங்க. அந்த ஃபேஸ விட அத விட கொஞ்சம் ஸ்பீடு. இப்போ போன ரவுண்ட் எப்படி ஓடுனீங்களோ, அத விட கொஞ்சம் ஸ்பீடு இன்கிரீஸ் பண்ணுங்க. ஸோ அப்புறம் ஒரு பாதி ரவுண்டு அதிலயும் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசி ஒரு பாதி ரவுண்ட ஃபுல் ஸ்டாமினாவ குடுத்து லாங் ஸ்டெப் போடுங்க. ஸ்பீட் அழுத்த சொல்லல. லாங் ஸ்டெப் போடுங்க. எவ்வளோ நேரம் ஒரு ஸ்டெப் போடுறீங்களோ, அதே லாங் ஸ்டெப்பா போடுங்க. லாங் ஸ்டெப்பா போட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஓடுறவன அப்பம் பிடிக்க பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டே பிடிச்சுட்டு, அதுக்கப்புறம் விடுறதுக்கு பதிலா முதல்ல விட்டுட்டு லாஸ்ட்ல பிடிச்சிடலாம் அவங்கள கண்டிப்பா. அதுக்கப்புறம் இடையில அவங்க அங்கங்க நிப்பாங்க தண்ணி குடுக்கறதுக்கு. ஸோ தண்ணிய வாங்கி குடிக்கலாமான்னா, செகண்ட் ரவுண்ட்ல வாங்கி லேசா வாய நனச்சுக்கோங்க. உங்க உங்க உதடு காயும், இல்லன்னா நாக்கு காஞ்சு போயிருக்கும். அத மட்டும் லேசா நனச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க ஃபுல்லா மாரி வயிறு ஃபுல்லா குடிச்சுட்டு அப்புறம் வயிறு குத்து எடுத்துரும் உங்களுக்கு. ஸோ வயிறு குத்து எடுத்தா கண்டிப்பா நின்றாதீங்க. அப்படியே ஓடுங்க. ஸ்லோவாவாவது ஓடுங்க. ஏன்னா அது கொஞ்சம் தூரத்துக்கு தான் குத்தும். ஏன்னா உங்களுக்கு வெறும் 24 நிமிஷம் தான் உங்க வாழ்க்கையே தீர்மானிக்க போது. அதுல நீங்க 24 நிமிஷத்த விட்டா அடுத்து 1 வருஷமோ, 2 வருஷமோ, இல்ல நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணுவீங்களோ, மாட்டீங்களோ, அது உங்களுக்கே தெரியாது. அதனால எக்காரணத்த கொண்டு நிக்கணுங்கிற அந்த மைண்ட் செட் மட்டும் உங்களுக்கு வரக்கூடாது. என்ன ஆனாலும் சரி, என்னால முடியும் அப்படின்னு நீங்க நம்பி நீங்க ஓடுனீங்கன்னா, கண்டிப்பா
நீங்க அதில பாஸ் பண்ணிறலாம். அப்படி ஓடி முடிச்சுட்டு கரெக்ட்டா உங்களுக்கு லாஸ்ட் 1 நிமிஷம் இருந்தா அவங்களே சொல்லிருவாங்க. 1 நிமிஷம் இருக்கு. வா வான்னு அங்கருந்தே சொல்லுவாங்க. அப்ப நீங்க இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா ஓடுங்க. ஓடி முடிச்சுட்டு இதெல்லாம் முடிஞ்சுட்டா அப்படின்னு கேட்டா, விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டா விடமாட்டாங்க. எல்லாம் செக் பண்ணிட்டு அந்த ஃபார்ம் எல்லாம் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு உங்க பேட்ச் முடிஞ்சா அடுத்து இன்னொரு பேட்ச்சுக்கு நடக்கும். அப்புறம் இன்னொரு பேட்ச்சுக்கு சாயங்காலம் நடக்கும். இது எல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் உங்கள நல்ல ஃபார்ம் எல்லாம் ஃபில்லப் பண்ணி நைட்டு கையெழுத்து போட்டு விடுவாங்க உங்கள. அதுவரைக்கும் உங்கள வெளிய விடமாட்டாங்க. அப்புறம் அவங்க உங்களுக்கு சில நேரத்தில வெயிட் கம்மியா இருக்கவங்கள வெயிட்ட ஏத்திட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கலாம் மெடிக்கல்ல உங்கள வெயிட் ஏத்திட்டு வான்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிசிக்கலா நீங்க ஹைட்க்கு ஏத்த வெயிட் யாருக்கும் இருக்காது. ஏன்னா நீங்க ரன்னிங் பண்ணி ரொம்ப வெயிட் லாஸ் ஆயிருப்பீங்க. அதனால பிசிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 2 மாசம் டைம் குடுப்பாங்க. அதுல நீங்க வெயிட் ஏத்திட்டு போயிருங்க. ஆனா இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு இப்போ எஸ்எஸ்சி, ஜிடியா இருக்கட்டும், அதே மாரி அக்னி பாத்துக்கும் அதே மாரி தான். 1200 மீட்டர். 1200 மீட்டர்ல ப்ரோ எப்படி ஓடணும்னா, எதுல ஸ்லோவா போணும், எதுல வேகமா போணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க முதல்ல இருந்தே ஸ்லோவா கிடையாது. முதல்ல இருந்தே ஃபாஸ்ட்டா போங்க. ஏன்னா அக்னி பாத்ல வந்து நீங்க ஒரு ஒரு ரவுண்ட்ல தான் உங்கள ஓட விடுவாங்க. அப்போ நீங்க ரவுண்ட்ல ஓடம்போது எப்படின்னா 13 ரவுண்ட் நீங்க 13 ரவுண்ட் எஸ்எஸ்சிக்கு. இதுல 4 ரவுண்டு நீங்க ஓடணும். 4 ரவுண்ட்ல உங்க கூட 200, 300 பேர் ஓடுவாங்க. அப்ப நீங்க ஸ்லோவா ஓடுனீங்கன்னா, கண்டிப்பா அந்த கூட்டத்துல விழுந்து, கண்டிப்பா கீழ விழுந்துருவீங்க. அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா, அதுல வந்து நீங்க எப்படின்னா, ஃபர்ஸ்ட்டே ஃபுல்லா ஸ்ப்ரிண்ட் இழுத்துருங்க. ஒரு 300 மீட்டருக்கு ஸ்ப்ரிண்ட் இழுத்துட்டு, அதுக்கு இப்பமேலேருந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு எப்படி ஸ்ப்ரிண்ட் ஓடணும், அந்த மாரி பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்க ஃபேஸ்ல போங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டே வந்து ரொம்ப ஸ்லோவா போயிட்டு, அப்புறம் ஸ்பீடா போகலான்னு பார்த்தீங்கன்னா, அக்னி பாத்ல உங்களுக்கு கண்டிப்பா நீங்க ஏதாவது உடையில விழுந்துருவீங்க. இல்ல யாராவது உங்க கால தட்டி விட்டுருவாங்க. அதனால அப்படி பண்ணாதீங்க. ஆ ஃபர்ஸ்ட்டே இழுத்து போயிருங்க. அதுக்கப்புறம் 4 ரவுண்ட்ல 2ண்ட் ரவுண்டு கொஞ்சம் கொஞ்சம் மீடியம் பேஸ்ல போங்க. ஏன்னா 2ண்ட் ரவுண்டே நீங்க ரொம்ப இழுத்தீங்கன்னா, 3ர்ட் ரவுண்டு உங்களுக்கு டவுன் ஆயிரும். அப்புறம் 4த் ரவுண்டு நீங்க உசுர குடுத்துருங்க. ஏன்னா அங்கருந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பேட்ச், 2ண்ட் பேட்ச், 3ர்ட் பேட்ச்ன்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச், 2ண்ட் பேட்ச்ன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பேட்ச்சுக்குள்ள வந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல. அதுக்கப்புறம் அத ஈஸியா முடிச்சிடலாம். ஆனா 2ண்ட் பேட்ச், 3ர்ட் பேட்ச் வந்தா அதுக்கப்புறம் உங்க எக்ஸாம் மார்க், உங்க பிசிக்கல் மார்க் தான் உங்களுக்கு தீர்மானிக்கும். அதே மாரி அக்னிபாத்ல ப்ரோ ஃபுல்லா 10 புல் அப்ஸ் போடணுமா அப்டின்னா, 10 புல் அப்ஸ் போடணும் கண்டிப்பா. 8 புல் அப்ஸும் போடலாம். ஆனா அதுக்கேற்ப ஒரு மார்க் வச்சிருப்பாங்க. அந்த மார்க்கு இப்போ உங்களுக்கு மார்க் நீங்க 10 புல் அப்ஸ் போடாம 8 போட்டீங்கன்னா, அதுக்கு மேல மார்க் குறையும் கொஞ்சம். அதனால முடிஞ்ச அளவுக்கு 10 புல் அப்ஸ் போட பாருங்க அதுல. ஹைட் வெயிட்டும் அதே மாரி தான். பிரச்சனை இல்ல. 170 தான் அந்த மாரி தான் இருக்கும். ஆர்மில கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா பார்ப்பாங்க. எஸ்எஸ்சி, ஜிடில கொஞ்சம் லூஸா தான் பார்ப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காது. ஆனா ஹைட் வந்து எதுல அளப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆ அது வந்து அந்த மிஷின்ல அளப்பாங்களா? இல்ல அந்த கட்டைய வச்சு அளப்பாங்களான்னா, அது ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாரி மாறிட்டே இருக்கு. இந்த வாட்டி யாராவது போனா தான் தெரியும். அது போனா நான் கண்டிப்பா அது என்னன்னு நான் பார்த்து சொல்றேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வேற ஏதோ சொல்ல வந்தேனே. எக்ஸாம் டேட் எப்போன்னு கேட்டுட்டுருக்கீங்க ப்ரோ. இப்போ கண்டிப்பா வராது. ஏன்னா எலக்ஷன் இருக்கு இப்போ. மே வரைக்கும் கண்டிப்பா வர வாய்ப்பே இல்ல. ஜூன்ல தான் வரும். அதே மாரி அக்னிபாத் ஓவரால் ரிசல்ட்டும் அதே மாரி தான். ஜூன்ல தான் வரும். ஜூன் அந்த மாரி தான். மேல எந்த இதுவுமே வர வாய்ப்பில்ல. மே வரைக்கும் எலக்ஷன் ரிசல்ட் அது மட்டும் தான் வரும். எலக்ஷன் ரிசல்ட் ஸ்டேட்டுக்கு தானே ஏன்டா நீ வந்து எஸ்எஸ்சி சென்ட்ரல் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலக்ஷன் இப்போ இங்க இருக்கிற எல்லா பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி எல்லாமே எலக்ஷன் டியூட்டிக்கு போயிட்டாங்க. அப்ப யார் தான் நடத்துவாங்க சொல்லுங்க. அதனால கண்டிப்பா வந்து ஜூன் அந்த மாரி வரும். இப்போதைக்கு நீங்க எக்ஸாம் டென்ஷன பத்தி நினைக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது பிசிக்கல்லி ஏதாவது குறை இருந்தா, மெடிக்கலி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா, இப்பவே போய் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. நான் அதுக்காண்டி தான் இந்த வீடியோவே போடுறேன். அது வந்து நீங்க இப்பவே கரெக்ட்டா பார்த்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. மேபி அந்த நேரத்தில சேஃபா இருப்பீங்க. எக்ஸாம் நெனச்சு பயப்படாதீங்க. எக்ஸாம் கண்டிப்பா வரும். ஃபர்ஸ்ட்டு எல்லா எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எக்ஸாம்ல நீங்க மார்க்ல கோட்ட விட்டீங்கன்னா, நீங்க இவ்வளவு நாள் பண்ண பிராக்டிஸு, பிசிக்கல், மெடிக்கல் எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ, அதனால அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் இன்னும் அடுத்த வீடியோல நான் என்னென்ன சொல்றோம், இன்னும் பிசிக்கல் எப்படி, மெடிக்கல் எப்படி அது எல்லாத்தையும் ஒரே வீடியோவா போடனாலும் சரிதான். இல்ல யாராவது போயிட்டு வந்தாங்க அவங்கள்ட்ட நான் கேட்டேன்னு நான் சொல்றேன். டாட்டா பாய். கட் பண்ணு.